அடி ஓடிடு நல்ல பெருசு. சரி ஒளிப்புதான் ஒளிப்புதான். என்ன வாயில் அப்படி தொங்கிட்டு என்ன சவுண்ட் அது அப்படியா? சரி பெருசுதான். பெருசுதான். பெருசாதான் பிடிக்கும் ஆக்சன். கடி லைட்டா வரும். மீடியம் வந்துட்டோம். இதெல்லாம் வெறித்தனமான இதா இருக்கும்ல. கலத்தி விடு கலத்தி விடு. பயங்கரமான அப்பா கட்டிக்க உங்களுக்கு. இந்த மாமா அடிக்க அடியில ஸ்லோப்பு வாய் கிழிஞ்சு அதான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். நீ வச்சிருக்க தூண்டிக்கு ரொம்ப வெயிட் கொடுத்து அடிக்கண்டாம்ல. சும்மா ஒரு இழுத்து ஒரு இது கொடுத்தாங்க. அப்பா எனக்கு துணி தொடங்க நான் மறந்துட்டே இருக்கேன்மா. ஒன் துணியிலே தொடச்சுக்கணும். ஒன் துணியிலே தொட கிடைக்கும்ல. கடிக்கூட அடி அடியில ஓன் தூண்டிய மாதிரி கிடையாது. அடி மாட்டிக்கணும். சின்ன தூண்டி தானே. உனக்கு சரியில்லை. ஏன்னா ஏன்னா மீன்பிடி சரியில்லை கடையில. உனக்கு சின்ன தூண்டி கொடுத்துருக்கேன். அவன் பச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். சின்ன தூண்டியில வச்சு சின்ன மீன். ஆமா சின்ன தூண்டி கொடுத்த பிறகு பார்க்க அவர் தானே பார்த்துட்டு இருக்கா. அதுவும் சின்ன மீன் தான் பிடிச்சிருக்காங்க. இது மெது அடிச்சா போதும். ஏன்னா வெறித்தனம் அடிக்கான். ஆமா சாமீனுக்கு உள்ள கணக்குல அடிக்காங்க. கேட்டுங்களா? கடிக்கி அப்ப கடிக்கி கடிக்கி கடிப்பு கடிக்குது. என்னப்பா மீனை மிஸ் பண்ணிட்டீங்க? எல்லாம் 1 கிலோ 2 கிலோ தான் பிடிச்சிட்டு இருந்தீங்க. வெயில் அடிக்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த சைடு போனேனே. அந்த சைடு எங்கேயாவது போனேன். வெயில் இங்கே இருக்கு. அங்கே இருந்தால் கிளியராக எங்கே இங்கே இங்கே வேறு எங்கே வெயில் ஷார்ப்பாக முதல் போயிட்டு வரும். அதுக்கு இப்படி போட்டு இதாக்கு. அப்பதான் அடி ஆக்கும். அடி சும்மா
இல்ல நீ அம்மா சரி பாவம் தூக்கிட்டு அப்பா எல்லாம் பெருசுதான்ப்பா. பாடுபட்டு நான் எனக்கு பிடிக்கும். நான் வீடியோ எடுத்துட்டு வந்து பிடிஞ்சிருந்தா நான் இப்படி பிடிக்குங்க. சேம் பொழிப்பு தான். மீனா பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ கடிக்கா? கடி கடி. கனி 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 நல்ல பெருசு. அண்ணா சைடு சைடவா இந்த குளத்தை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. வீடியோ எடு அவனை பார்க்காத வீடியோ எடு அப்பதான் அது அவன் கடந்து போராடக்கூடியது நல்லா தான் இருக்கும். நீ அவனை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுக்க நேச்சுராக இப்போ எங்கே போட்டுருக்கீங்க? நான் எப்படிப்பா எடுப்பேன்? நல்ல ஜூம் எடுக்கணும் நான். அடிச்சு விட்டு இதாக்கி பெரிய பெரிய மீனா மாட்டிட்டு இப்போ வர ஒரு பெரிய மீன் பறந்து மாட்டி நீங்க உள்ள போனோன்னு அடிச்சிருக்க வேண்டியதானேவா? ஆமா அதை அப்படியே விடு நீ விடு. அதுதான் படிக்கு பார்த்துக்க. உனக்கு மிஸ் ஆகாது கேட்டியா? நீ அடிச்சா அடிச்சுக்கு மிஸ் ஆகாது. அதனால நீ அப்படி போடு. கடக்கா அது எவ்வளோ பெருசு வச்சிருக்கா தூண்டி? அவ்வளோ பெருசா அதை போடாத. அந்த பொடிசு எடுத்து கொடு. இல்லைங்கப்பா இது கடிக்கலப்பா. வீடியோ தான் அது போடாத. அடிங்க அடிங்க. அது கடிக்கட்டும் ஒன்றும் இல்லை. பெருசு 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 சைஸு சைஸு ஃபைட்டாக பாருங்க எப்படி. அப்போ இன்னும் வயசு அப்பியா மட்டையா கிடக்கு. அந்த துண்டி தூக்கி மாற்றிட்டு இது சின்ன துண்டி தான். என் முகம் வச்சுருக்கான்ல அந்த சைஸ் துண்டி தான். பெருசா சட்டைங்க நீங்கப்பா என்ன பண்ணி வச்சிருக்கு மீன்? துணியெல்லாம் ஆகிட்டு துணி ஆவலை என்ன கடிக்க அந்த மாமாவுக்கு தேராது இந்த ஊர். சின்ன பெருசு கொஞ்சம் சின்ன பொழிப்பு தான். மீன் பிடிச்சி மாட்டிட்டே கிடக்கு. அடேம்பா ஆமா அப்போ 3 மீன் பிடிச்சி 3 நாளாப்பா. அக்ஷய் 3 பிடிச்சி மாட்டிட்டு ஓட பொறுக்கல மாட்டிட்ட. ஆமா ஓட பொறுக்கலையா? அடிக்கவே இல்லையாப்பா? ஆமா கடிக்கல. அப்ப நல்ல பெருசுப்பா. இது இது பொம்பளை ஸ்லபி. பொம்பளை ஸ்லபி எப்படி மாட்டிட்டு? அதான் சும்மா அந்த கடிச்சிட்டு இருந்திருக்கு. அதுவும் பெருசு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனை பாருங்க எப்படி பிடிச்சி வச்சிருக்கோம்.
சொப்போ 10 கிலோ தேரும். 10 கிலோ தேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மீனை பிடிச்சிட்டு இருக்கோம். புருசு புருசு அடுத்த பெருசு சரி தூக்கியாச்சு. நல்ல பெருசா அக்ஷய். அப்போட பெருசு அப்படியேப்பா. எல்லாத்தோட பெருசு இதுதானே. என்னப்பா உங்களுக்கு இடிக்கி கொண்டு போய் பாருங்க எப்படி கடிச்சு உள்ள கொண்டு போய். எவ்வளோ பெருசு பாருங்க. கடியை பாருங்க எல்லாம் முரடு கடி. கடிக்கிறதெல்லாம் சின்ன மீன் மாதிரியே கடிக்கும். ஆனால் மாட்டுறதெல்லாம் பெருசு அடியம்பா. ஒரு 5 கிலோ சோழி முடிஞ்சு அடையம்பா. 5 கிலோ 2 கிலோ சோழி முடிஞ்சு.